அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் நாசர் அவங்க ஒரு கேள்வியை இங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல யாரோ ஒரு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது நம்ம கொடுத்த பதில் கிடையாது. எந்த தளத்திலேயே கொடுக்கப்பட்ட பதில். எந்த பள்ளிவாசல வேண்டாலும் தொழுகலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா பள்ளிவாசலையும் தொழுகலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது நம்ம சொன்ன பதில் இல்ல. அது ஏதோ ஒரு தளத்துல சொல்லப்பட்ட பதில். அந்த பதிலோட ஒட்டி அந்த பதில்ல அந்த சொல்லப்பட்ட பதிலுக்கு திருப்தி இல்லாம தான் அந்த கேள்வி இந்த தளத்துக்கு வந்திருக்கிறது. இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இமாம் பள்ளிவாசல வச்சு தாயத்து போடுறாரு. இந்த மாதிரி என்ன செய்யறாரு, சிறுக்கான வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்கிறாரு, மௌலுது ஓதுறாரு. இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல்ல நடக்குது. அந்த இமாம் அப்படி இருக்கிறாரு. அவரை பின்பற்றி தொழுகலாமா, அந்த பள்ளிவாசல்ல தொழுகலாமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இப்ப இதை பொறுத்தளவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை எக்காரணம் கொண்டு பின்பற்றக்கூடாது. அவர்கள் அதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய அவருடைய தகுதியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, தங்களுடைய இறை மறுப்பிற்கு தாங்களே சாட்சி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதுல இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இறை மறுப்புக்கு தாங்களே சாட்சி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது, அதற்கு அவர்கள் தகுதி இல்லைன்னு எல்லாம் சொல்லிடுறான். அப்ப பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுல பெரிய ஒரு நிர்வாகம் என்ன என்பதுண்டா, தொழுகை தலைமை ஏற்று தொழுகை நடத்தக்கூடிய இமாமத்து பண்ணிதான். அதுதான் நிர்வாகம் என்பது. மற்றபடி கரண்ட் பில்லு கட்டுறது, சுவிட்ச் போடுறது, அதெல்லாம் ஆட்கள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நிர்வாகம் என்பதுதான் தலைமை ஏற்று தொழுகை நடத்தக்கூடிய இந்த நிர்வாகம் என்பதுதான் இங்க பிரதானமாக சொல்லப்படுவது. அந்த பள்ளிவாசலுக்கு தலைமை ஏற்று தொழுகை நடத்தக்கூடிய தகுதி இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த தாயத்து போடுறது, தகடு போடுறது, இந்த மாதிரியான மௌலுது ஓதுறது, இதெல்லாம் சிற்கான காரியம், இணை வைப்பு காரியம், நிரந்தர நரகத்துல தள்ளக்கூடிய காரியம். இப்ப இந்த இமாமை பின்பற்றி தொழுகலாமான தொழுகக்கூடாது. இந்த பள்ளிவாசல் இதெல்லாம் வச்சு செய்யறாங்க அப்படின்னா அந்த பள்ளிவாசலும் அந்த இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் ஒழிகிற வரைக்கும் அது தொழுவதற்கு தகுதியான இடம் கிடையாது. ஏன்டா அண்ணல் மசாஜிதல் இல்லா பலா ததுவு மஹல்லாயி அகதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. அங்க அவனை தவிர வேற யாரையும் நீங்க அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப பள்ளிவாசல் இருந்தா முழுக்க முழுக்க அல்லாவே வணங்கக்கூடிய ஒரு தலமாக இருந்தால்தான் அது பள்ளிவாசல். அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யப்படுறாங்க, அதுக்கு அந்த நிர்வாகம் உடன்படுகிறார்கள், அந்த இமாமும் அதுக்கு உடன்படுகிறார். அங்க அல்லாஹ் அல்லாதவர் அழைக்கப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள், பிரார்த்திக்கப்படுகிறார்கள், உதவி தேடப்படுகிறார்கள் என்றால் அது பள்ளிவாசல்ங்கிற தகுதி என்ன செஞ்சிருது, இழந்து விடுது. அந்த இது முற்றிலுமாக நீங்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது அப்படிங்கிறத விளங்கணும். இப்ப ரெண்டாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இமாம் என்ன செஞ்சுட்டு போறாரு, நமக்கு என்ன இருக்குது, நம்ம அவரை பின்பற்றி தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாதாரண சின்ன விஷயங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ ஒரு இமாம் என்ன செய்யறாரு, ஒளி செஞ்சுட்டு வராரு, ஒளி செஞ்சுட்டு என்ன செய்ய படாரன்னு குசு விட்டுறாரு, காத்த விட்டுறாரு. இது நல்லா தெரியுது, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி பேத்துக்கும் தெரியுது. இப்ப அவர் போய் தொழுக வைக்க போறாரு, நீங்க அவர் பின்னாடி நின்று தொழுகையில எப்ப டமார்னு குசு விட்டுருக்க, காத்து பிரிஞ்சிருக்குது, உனக்கு ஒழு முறிஞ்சு வச்சு, இப்ப நீ போய் இந்த தொழுகை வச்சுனா எப்படிப்பா தொழுகை வைக்கலாம், நீ உனக்கு ஒழுவே இல்லையே, உன் தொழுகையே செல்லாத அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அவன் தொழுகையே செல்லாது, அவன் பின்னாடி நம்ம தொழுக முடியாது, இதுக்கு சொல்றோம். நம்ம ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கா, நல்லா தெரியுது, வாடை வருது, போதையில இருக்கிறான்னு தெரியுது, ஆனா மற்றபடி பேசுறது கொள்றதுல உளரல குளரல, இப்படி இருக்க முடியும். நல்லா தெளிவா தண்ணி அடிச்சான்னு தெரிஞ்சு அவனை போய் தொழுகை வைக்க விடுவோமா நம்ம? விட மாட்டான். ஏன்? அவன் போதையில இருக்கிறான், குடியாரனா இருக்கிறான், குடிச்சிட்டு இருக்கிறான். அவன் தொழுகை வச்சா பின்னாடி தொழுக மாட்டான். அவன் தொழுகை அவனுக்கு தானே, உனக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இந்த சின்ன சின்ன பாவங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இவ்வளவு பேணுதலா இருக்கக்கூடிய நீங்க, இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய பாவமாக குற்றமாக அல்லாஹ் சொல்றான். அந்த பாவம் செய்யக்கூடிய ஒருவர் பின்னாடி போய் நான் தொழுவான் அப்படின்னா அவன் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாத. அவன் இமாமுக்கு தகுதியற்றவன் இல்ல. தகுதியற்றவனுடைய பின்னாடி நின்று தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இப்ப ஒரு பஸ் ஓட்டுறதுக்கு, இப்போ ஒரு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு ஒருத்தன் தகுதியற்றவனா இருக்கிறான், அவன் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துடுறான். நீங்க அவன் ஓட்ட தெரியாதவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏறி உட்காருவீங்களா? ஒரு பிளேட் ஓட்டக்கூடியவனுக்கு பிளேட்டை பத்தி எந்த அறிவும் கிடையாது, எந்த நாலேஜும் கிடையாது, ஏரோநாட்டிக்கு படிக்கவும் கிடையாது, அவன் போய் பிளேட்ல ஏறி உட்காந்துடுறான், பிளேட் ஓட்ட போறோம்னு. நீங்க இப்படி தெரிஞ்ச ஒருத்தன் போய் ஏறி உட்காருவீங்களா? சாவுறதுக்கு சமம் தானே. அப்ப இந்த மாதிரி தான் அந்த தொழுகையை நம்ம பாழாக்குறதுக்கு சமம். அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடிய தலங்களாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தொழுகக்கூடாது, இணை கற்பிக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.